பிரைஸ் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆதியில் அந்த அன்பை விட்டா என்று உண்மையில் குறைவுண்டு வசனத்தின் பிரகாரமாக ரசிக்கப்பட்டப்ப எந்த அளவுக்கு நம்ம ஜெபம் பண்ணமோ இப்ப அந்த ஜெபத்தை மிகவும் பின்னடைவுல இருக்கும். கர்த்தர் கூட பேசிக் கொண்டிருக்காரு. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், அதிகாலையில் கர்த்தரை தேடுங்கள். ஏன்னா காலை தோறும் இருக்கிற புதிதாக வசனத்தின் பிரகாரமாக அதிகாலை என்னை தேடுங்கள், என்னை கண்டுடையும் வசனம் இருக்கு. அதனால காலையில வீட்டோடு இருந்து கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து நீ ஜெபிக்கும் போது, விழித்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாத கிருபையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் தர காத்திருக்காரு. வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. நம்மளை சோதனைக்கு சிக்கிக்கொள்ள முடியாத அநேக காரியம் உலகத்துல இருக்கு. ஏதாவது பிரச்சனை மாட்டிப்போமான்னு சொல்லி காத்துட்டு ஏதாவது சோதனைகள், வேதனைகள், கடன்கள், பாரங்கள், வியாதிகளை ஏதாவது ஒரு விஷயத்துல சோதனைகளை நம்ம மாட்டிக்கொள்ள கூடாதுன்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். நம்ம அநேக அசதியில தூங்கிடணும். அதெல்லாம் சொல்ற காத்த மாம்சமோ பலவீனம் உள்ளது. பலவீனமான மாம்சத்தை மேற்கொள்ளணும்னா பரிசுத்த அபிஷேகத்தை கேட்கணும். ஆவியானவரை என்ன நீங்க எழுப்பி உங்க சமூகத்துல காத்த ஜெபிக்கிறதுக்கான ஜெப ஆவியை என் மேல ஊற்றுன்னு கர்த்தர்ட்ட கேட்கும்போது பல மணி நேரம் கர்த்தர் சமூகத்துல அமர்ந்து அந்நிய பாஷையில கர்த்தர் தரும் தூதர், அந்நிய பாஷையில, பரலோக பாஷையில, ரகசியமான கர்த்தரோட பேசுற பாஷையில, தூதர் பேசும் பாஷையில, அந்நிய பாஷையில பேசி கர்த்தர் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை அளவில்லாம தர காத்திருக்காரு. வசனம் சொன்னா, இந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு எந்த பிரச்சனை சிக்கிக்கொள்ள கூடாதுன்னா, பிள்ளைகள், குடும்பம், நம்ம வாழ்க்கை, ஊழியம் எதுலையும் சிக்கிக்கொள்ள கூடாதுன்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. திருடன் இந்நேரத்தில் வருவான் என்று வீட்டடைச்சுமான் தெரியாது இருந்தால் அவன் விழித்திருந்த வீட்டை கண்ண மட்டும் இல்லையா? அதை வசனம் சொல்லுதுன்னா, இந்த திருடன் வருவான் நமக்கு தெரியாது, அப்ப என்ன பண்ணணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து ரகசிய வரைக்கும் அப்படித்தான் இருக்க போகுது. தேவன் எப்ப வருவார் நமக்கு தெரியாது. கர்த்தர் சம்பந்த காத்திருந்து நம்ம அதிகாலை ஏஞ்சி கர்த்தர் விழித்திருந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம சோதனைக்கு போடாம ஜெபிக்க தப்பிக்கிறது மட்டும் இல்லாம அவருடைய வருகையிலும் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்காரு. இதோ வாசப்படியில் நித்தம் விழித்திருந்து என் நிலை கதவரை நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் சமூகத்துல ஒரு வாசப்படியிலிருந்து விழித்திருந்து அவருடைய கதவு நிலையருகே கர்த்தருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கத்தக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர காத்திருக்காரு. கர்த்தர் நிச்சயமா ஒரு ஆசீர்வதிப்பாரு. அதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் இது வரைக்கும் செய்யலாம் பரவாயில்ல, இனிமே ஆரம்பிங்க. கர்த்தர் சமூகத்துல விழித்திருந்து கர்த்தர் சமூகத்துல காலைதோறும் அதிகாலை கர்த்தரை தேடுங்க. அளவில்லாத கிருபையை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.